தான். விலை ஏறிட்டு பில்லு ஏறிட்டு சிலிண்டர் விலை ஏறிச்சு. ஒரு சிலிண்டர் 6500 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 6 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சிலிண்டர் தட்டுப்பாடுல வந்து ஒரே ஒரு மாசம் தான் வேலை செய்யறாங்க. சரி, போண்டா பஜ்ஜி வடை எல்லாமே நிறுத்தியாச்சு. கஷ்டமா இருக்கு, வியாபாரம் பண்றதுக்கே வெறுப்பா இருக்கு. வேற கஸ்டமருக்காக பண்ணிட்டு இருக்கு. எடுக்க மாட்டாங்க, எடுத்தா கூட கிடைக்காதுங்க. இப்போதைக்கு கிடைக்காது, இன்னும் 1 மாசம் ஆகும், 2 மாசம் வாயில வந்தெல்லாம் சொல்றாங்க. யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. மோசமா இருக்கு. ரெடிமேடா வாங்கி போண்டா வச்சு வித்துட்டு இருக்காங்க. அரசாங்கம் நல்ல நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். அது சென்டர் காமிச்சிடறாங்க. மக்கள் தான். நீதி மட்டுமே நிலையானது. சார், நம்ம டீ கடை வந்து எத்தனை வருஷமா நடத்துறீங்க இங்க? நம்ம டீ கடை 12 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். 12 வருஷமா நடத்துறீங்க. ஆமா. முதல்ல எவ்வளவு ரேட்டு வித்துக்கிட்டு இருந்தீங்க? அப்போ 10 ரூபா இருக்கு, இப்போ 10 ரூபா வித்து. 10 வருஷத்துக்கு முன்ன 12 வருஷத்துக்கு முன்னாடி 8 ரூபா வித்து. 8 ரூபா இருந்தது, 10 ரூபா ஆச்சு. 10 ரூபா ஆச்சு. சரி, இப்போ பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. ஆல்ரெடி டீ தூள்லாம் பயங்கர ரேட்டு தான். ஏறிடுச்சு. இடையில எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏறிடுச்சு. சிலிண்டர் விலை ஏறிடுச்சு. வேலையாட்களுடைய கூலியும் ஏறிடுச்சு. எல்லாமே ஏறிடுச்சு. அவங்களுக்கு 6 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சிலிண்டர் தட்டுப்பாடுல வந்து ஒரே ஒரு மாசம் தான் வேலை செய்யறாங்க. சரி, போண்டா பஜ்ஜி வடை எல்லாமே நிறுத்தியாச்சு. ஆமா, நிறைய போட்டுக்கிட்டு இருப்பீங்களா? இப்ப கட்டுப்படி ஆகல சொல்லிட்டு காலையில 5 மணிக்கு கடை திறக்கிறோம், 11 மணிக்கு சாத்திடுறோம். சரி, திருப்பி சாயந்தரம் 4 மணிக்கு திறக்கிறோம், 7 மணிக்கு சாத்திட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு கம்மி பண்ணிடுறோம். சரி, சமாளிக்க முடியல. சிலிண்டர் சொல்லிட்டு இருக்காங்க, இங்க வருது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வந்த மாடும் இல்ல. ஒரு சிலிண்டர் 6500 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 6500 ஒரு சிலிண்டர் 6000 ரூபாய் கேக்குறாங்க. கமர்ஷியல் சொல்றீங்க? டொமஸ்டிக் வித்தா சீல் வச்சிருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு. சரி, கமர்ஷியல் ஒரு சிலிண்டர் 6500 ரூபாய் கேக்குறாங்க. சரி, நம்ம இல்லன்னா நம்ம சிலிண்டருக்கு ஹோட்டல்ல போட்டு வியாபாரம் பண்ணிடுறாங்க. ஹோட்டல் வந்து ஒரு பொருள் 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு 50 பேர் சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த 6000 ரூபாய் வந்துடும். அவங்களுக்கு நம்ம நடத்த முடியல. அது மறைமுகமா இருக்கும். அது 12 ரூபாய் வச்சா விட அந்த 8 ரூபாய் சிலிண்டர் தட்டுப்பாடு வருது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வியாபாரம் பண்றதுக்கே வெறுப்பா இருக்கு. வேற கஸ்டமருக்காக பண்ணிட்டு இருக்கோம். அரசாங்கம் நல்ல நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். அது மாநில அரசா இல்ல மத்திய அரசா எங்களுக்கு தெரியல. 2 பேரும் சேர்ந்து இதை முடிவு எடுத்தா நல்லா இருக்கும். இது ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டு அளவுக்கு. எப்போ வரும் கேட்டா யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. போனே எடுக்க மாட்டாங்க. எடுத்தா கூட கிடைக்காதுங்க. இப்போதைக்கு கிடைக்காது, இன்னும் 1 மாசம் ஆகும், 2 மாசம் வாயில வந்தெல்லாம் சொல்றாங்க. அது எப்போ முடிவு வரும் தெரியல. கரண்ட்ல வச்சு யூஸ் பண்ணாலும் கரண்ட் பில் ஏறி சொல்றாங்க. கமர்ஷியல் கரண்ட் பில் ஏறி தான் இன்னும் மானியம் வரும்னு சொல்றாங்க. இதுதான் எங்களுக்கு பயமா இருக்கு. வியாபாரம் இப்ப எங்களுக்கு கிடையாது. இப்ப நீங்க எவ்வளவு ஆக்சுவலா வாங்குறீங்க? ஒரு கேஸ் வாங்குறது இப்போ 3000 வாங்குறோம். வாங்கிட்டு பாதி தான் வருது. சிலிண்டர் பாதி சிலிண்டர் தான் தராங்க. அதுக்கு சரி நாங்க வந்து வியாபார நேரத்தை கம்மி பண்ணிட்டோம். பாதி சிலிண்டர் தராங்கன்னா புரியலையே. பாதி ஃபில் பண்ணி எடுத்துறாங்க. அவங்க எங்கேயோ யூஸ் பண்ணிட்டு மிச்ச சிலிண்டர் கொடுக்குறாங்க. நாங்க வாங்குறோம். அது 3000 ரூபாய் வாங்குறோம். அதுவும் பாதி தான் வருது. கமர்ஷியல் சிலிண்டர்ல பாதி யூஸ் பண்ணிட்டு வருது. கல்யாணத்துக்கு போறாங்கல்ல, அதுதான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். முழு சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. எப்போ வரும் கேட்டா சரியான பதில் இல்ல. ஆனா ரேட்டு மட்டும் நீங்க எனக்கு தெரிஞ்சு சென்னையில எல்லா கடைகள்லயுமே 12 ரூபா 15 ரூபா ஆயிடுச்சு. நிறைய கடை 10 ரூபா கொடுத்துட்டு கஸ்டமருக்காக கொடுத்துட்டு இருக்கோம். அது எப்படி உங்களுக்கு அப்படி நஷ்டமாகாதா? அதனால வியாபார டைமிங் கம்மி பண்ணிட்டோம். டைம் பண்ணி கஸ்டமரை மெயின்டைன் பண்ணிருக்கோம். 11 மணி வரைக்கும் தான் கடை. ஆமா, அதே மாதிரி சாயந்தரம் 4 மணி சாப்பிட்டு 7 மணிக்கு தான் கடை. கரெக்ட். போண்டா பஜ்ஜி எல்லாத்தையும் அந்த மெயினான பீக் ஹவர்ஸ் என்ன இருக்குமோ அது மட்டும் அதுக்குள்ளதான் அந்த கடை. சிலிண்டர் சும்மா எரி வைக்குது இல்ல, டைம் முடிச்சுட்டு வரும். அவ்வளவுதான். சிலிண்டர் பழையபடி ரேட்டு கம்மியானதா போண்டா பஜ்ஜி எல்லாம் இருக்கும். வியாபாரம் இருக்கும். ஒரு 6 பேர் வேலையை விட்டு நிறுத்திட்டு அவங்க மாஸ்டர் பத்திரம் இருக்காரு. ஆமா, அவங்க நார்த் இந்தியால இருந்து வராங்க, ஊருக்கு போயிட்டாங்க. திருப்பி எப்போ வருவாங்கன்னு தெரியும். ஆமா, அது ஒரு பிரச்சனை. எப்படின்னா போனவன் நம்மால கரெக்டா தேடி போயிட்டு இருப்பான். அந்த சிக்கல்லாம் வேற இருக்கு. போன ஆளுங்க திருப்பி கொரோனாவோட மோசமா இருக்கு. இப்போ கொரோனாவது பரவாயில்ல, கொரோனாவோட மோசமா இருக்கு. அப்ப டீ கடை எல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது. வியாபாரம் இருந்தது. இப்போ மோசமாயிடுச்சு. ஆமா, அந்த பஜ்ஜி வடை கடை எல்லாம் நீங்க நிறைய போட்டு சுட்டு வித்துட்டு இருப்பீங்க. கிடையாது, பாருங்க. ரெடிமேடா வாங்கி போண்டா வச்சு வித்துட்டு இருக்கோம். கேக் பிஸ்கெட் இதுதான் வித்துட்டு இருக்கோம். லாபமே கிடையாது. ரெண்டாவது இதனால கேக்கு லாபம் கிடையாது. நம்ம போண்டா பஜ்ஜி அதை தவிர எங்க லாபம் அதுவும் கிடையாது. அதுவும் என்ன வேலை ஏறி போச்சு. ரெண்டாவது இதுல ஏழைகள் வந்து பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. 2 வடையை சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு போயிருவாங்க வேலைக்கு. பார்சல் டீ தரது இல்ல யாருக்குமே. குவான்டிட்டி அளவு ஜாஸ்தி, அதிகமா ஊட்டணும் நம்ம. அதனால அதையே ஸ்டாப் பண்ணியாச்சு. வந்து சாப்பிடறவங்களுக்கு டீ கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு டைமிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு நிரந்தர தீர்வு ஏதாவது கிடைச்சா, இல்லாட்டி கடைக்கெல்லாம் மூட வேண்டியதான். இப்ப வேற வழி இல்லாம நம்ம கஸ்டமரை வந்து
டீ இல்லன்னு அனுப்பிடக்கூடாது, அந்த ஒரு அதுக்காண்டி நடத்திட்டு இருக்கீங்க. கேக்குறாங்க ஏன் கடை டீயா வியாபாரம் பண்ணலன்னு கஸ்டமர் கேட்டதால கொடுத்துட்டு இருக்கு. இப்ப இந்த சூழல் இருக்குல்ல, நெருக்கடி இருக்குல்ல, இதுல நீங்க எவ்வளவு நாள் சமாளிப்பீங்க இந்த டைமிங்? முடியாது, நடத்துறதே கஷ்டம். ஓ, அடுத்த வாரம் நடத்துறது கஷ்டம். ஒரு மாசம் சம்பளமே இப்ப கொடுக்க முடியாது. எப்படி நம்ம கையில இருந்து கொடுக்க வேண்டியதான், அது கடையை மூடிட்டு போயிடலாமேன்ற நிலைமை தான் ஒண்ணுமே இல்ல. சரி சரி சரி. அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வந்து, இது ரெண்டு அரசு என்ன சொல்லிடுறாங்க, அவங்கள பாருங்க இவங்கள பண்ணுங்க, கவர்மெண்ட் பிரச்சனை, ஸ்டேட் சென்ட்ரல் ஸ்டேட் காமிச்சிடறாங்க. மக்கள் தான் பாதிக்கப்படுறது, மக்கள். நான் வியாபாரிங்க தான், தீர்வே கிடையாது. எல்லா வகையிலுமே பாதிப்பு. எந்த ஏரியா நீங்க போய் பார்த்தாலும் இதை தொடர்ந்து திருவள்ளிக்கணி எல்லாம் என்ன நிலைமையா இருக்குன்னா, அந்த மேன்ஷன்ல லாட்ஜ்ல தங்கி இருப்பாங்கல்ல, பேச்சுலர், அவங்க எல்லாம் ஹோட்டல் எல்லாம் மூடி கிடக்கு, அந்த பசங்களுக்கு சாப்பாடு கிடையாது, எல்லாமே காலி பண்ணிட்டு போயிட்டான். ஆமா, அவங்க மாதிரி இதை தொடர்ந்து டீ கடை பிரச்சனை மாத்திரம் இல்ல, ஹோட்டல் பிரச்சனை மாத்திரம் இல்ல, இது அடுத்து இங்க வந்து வேலை செய்யற பசங்க இருப்பாங்களா, எல்லாமே பாதிக்கப்படுறோம், எல்லாமே பாதிக்கப்படுது. 100 ரூபா வழி செஞ்சா நல்லா இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு நீங்க அதை கோரிக்கையா வைக்கிறீங்க. கண்டிப்பா ரொம்ப எலெக்ஷன் கோரிக்கையா கூட நடிச்சுக்கலாம். ஆமா, வச்சுக்கலாம். இதன் மூலமா ஆளுங்கட்சிக்கு ஒரு நல்லது. ஆமா, உங்களுடைய சிறு வியாபாரிகளுடைய பிரச்சனை தீர்த்து கோரிக்கையா வச்சுக்கிறீங்க. சரி, ஓகே, ரொம்ப நன்றி.